இந்துக்களின் புனித தலமான தர்மஸ்தலா கோவில்ல ஆயிரக்கணக்கான பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதா ஒரு சர்ச்சை கிளம்புச்சுல்ல. அப்புறமா கவர்மெண்ட் தலையிட்டு அதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சு போலீஸ் கேஸ் கொடுத்த சின்னையா தான் பொய் சொன்னதா சொல்லி போலீஸ் அவரையே அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதோட மாஸ்டர் மைண்ட் நம்ம திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலா இருக்குமோன்னு பல தரப்புகள்ல இருந்து சந்தேகம் கிளம்புச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஓட்டு திருட்டு டிராமா கூட அண்ணன் சொன்ன ஐடியான்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த விஷயத்திலயும் அண்ணனுக்கு சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு போலீஸ் திரும்ப சசிகாந்த் அண்ணன் உண்ணாவிரதம் பண்ணி அதை கலைச்சு விட்டு இருக்காரு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு சொல்லி PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்ன தமிழ்நாட்டுக்கு அதுக்கான நிதி கொடுக்கப்படல. செயல்படுத்தாத திட்டத்துக்கான நிதியை ஒதுக்க சொல்லிதான் சசிகாந்த் அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தாரு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, முதல்வர் ஸ்டாலின் எல்லாரும் சொல்லி இப்ப அவர் தன்னோட 4 நாள் உண்ணாவிரதத்தை முடிச்சிருக்காரு. இந்த போராட்டத்தை நான் தற்காலிகமாக வாபஸ் பெற்று சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. கொண்ட கொள்கைக்காகவும் உறுதியோடையும் தியாகத்தோடையும் 12 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்ட வீரர்கள் இருக்கிற தமிழ் சமூகத்துல அரசியலுக்காக உண்ணாவிரத நாடகம் போடுறதுனாலதான் அதுக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. எத்தனை காலம் தான் ஏமாற்று